ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நானும் இன்னைக்கு நார்மல் டே ஐ திங்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் டேஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சிடணுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க கைஸ். யார் லைஃப்லேயும் அந்த ஹாஸ்பிட்டல் டேஸ் பேஷண்ட்டாக போகணுன்னு இருக்கக்கூடாது. ஸோ கைஸ் அவ்வளோதான். நான் வந்து கிளாஸ் கிளம்பிட்டேன். கிளாஸ் போயிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போது ரம்ஜான் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால இது வந்துச்சுன்னா ட்ரெஸ் வந்து போடாமல் இருந்தோன்னா எப்படி ட்ரெஸ் போடணும் தானே. ட்ரெஸ் வந்து போடுவோம் கண்டிப்பாக, பட் நியூ ட்ரெஸ் வாங்கணும்ல. ஸோ நியூ ட்ரெஸ் வாங்காமல் இது எப்படி செலிப்ரேட் பண்ண முடியுமா? இல்லை தானே. ஸோ அதனால தான் சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து எங்கே போகணுன்னா ஷாப்ஸ்க்கெலாம் போகணும். எப்போவுமே அக்கா தான் வருவாங்க கைஸ். பட் இந்த டைம் வந்து அக்கா வந்து நாட் வெல்லா, அவங்களுக்கே உடம்பு சரியில்லையா. ஸோ அதனால சர்ஜரி பண்ணியிருக்கிறனால அவங்களால ரொம்ப சுத்த முடியாதுல்ல கைஸ். ஸோ அதனால அவங்க வந்து வீட்டிலே இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் வந்து நானும் அப்பாவும் நேற்று பார்த்தீங்கல்ல கைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்பாவும் வந்திருந்தோம் மேக்ஸ்க்கு அங்கே ட்ரெஸ் வாங்கினோம். பட் பாப்பாவோட ட்ரெஸ் வந்து சைஸ் வந்து குட்டியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு போனேன் கைஸ். அங்கே ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு குட் திங் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஏன் பண்ணாமல் இருப்போம், பண்ணுவாங்க தானே. ஸோ அதனால் பண்ணிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் மேக்ஸில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து போனேன் கைஸ். ஏன்னா வீட்டில் வந்து சொன்னாங்க, போய் ட்ரெஸ் பாரு, உனக்கும் பிடிச்சதுன்னா சொல்லு, பை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் போனேன், ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ டென்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அகெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நான் எங்கே போனேன் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தானே. ஏன்னா நான் டெய்லி சுற்றுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி கரெக்டா? ஸோ கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நான் வந்து ஷாப்புக்கு போனேன். என்ன ஷாப் அது வந்து சீக்ரெட், நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டாக் ஸ்ட்ரீட் இது. அந்த டாக் ஸ்ட்ரீட் போனாவே வச்சுக்கோ, அந்த டாக் வந்து ஷவுட் பண்ணுவோம். அந்த டாகோட ஃபோட்டோ ஒன் டே போடுறேன், நீங்கள் பாருங்கள் ஓகேவா. ஸோ அந்த டாக் ஸ்ட்ரீட் போயிட்டு லெமன் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு பஸ்ஸுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு டைம் ஆயிடுச்சுன்னா ஃபாஸ்டிங் முடிஞ்சிடும். வீட்டில் போனேன்னா திட்டு வாங்கணும். ஏன்னா 1 o'clock கிளம்புனியா, 1:30 கிளம்புனேன் கிளாஸ்லேருந்து. அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு 5 o'clock ஆகுது. சென்டரில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். ஆனால் வந்து திட்டுவாங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, என்ன பண்ண இவ்வளோ நேரம், அப்படி இப்படி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் ஸ்கூட்டி வாங்கி கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.